ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய மகா சிவராத்திரியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும், இந்த சிவராத்திரிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசி நேயர்களே நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரி அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்தாலுமே கூட மகா சிவராத்திரி அப்படின்றது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி திதியில் உருவாகக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவராத்திரி விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அதாவது சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கணும். அன்னைக்கு தினத்தில் சிவபுராணம் படித்தோ கேட்டோ உங்களுடைய பொழுதுகளை நீங்கள் கழிக்கணும். மற்ற வழிகளில் உங்களுடைய எண்ணத்தை செலுத்தாமல் இறை வழிபாட்டில் எண்ணத்தை கொண்டு போகணும். சிவராத்திரி விரதம் பார்த்திங்கன்னா இருந்தால் 100 அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல முறை கங்காஸ்தானம் செய்த அனைத்து பலன்களும் கிடைக்கும். இது மாதிரி பல விஷயங்களானது சொன்னாலுமே கூட எது செய்தாலும் அந்த சிவராத்திரி விரதத்துக்கு ஈடாகாது. அதனால் சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்க சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது முந்தைய நாள் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கு தீப ஆராதனைகள்லாம் காண்பித்து வழிபாடுகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களால் சிவன் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. முறைப்படி நீங்கள் தரிசனம் செய்யுங்க. சிவபெருமானை நீங்கள் பார்த்து வழிபாடுகள் செய்யணும். அன்றைக்கி இதை பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கோங்க. மாலையில் மீண்டும் குளிச்சுட்டு சிவபூஜையெல்லாம் செய்யணும். இரவு சிவனை நினைத்து நீங்கள் மந்திரம் சொல்லணும், புராணங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் தூங்கவே போகணும். மறுநாள் சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் நல்ல சுத்தமான நேரில் குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சிவசிந்தனையோடு சிவாலயத்துக்கு போயிடணும். அங்கே போய் நீங்கள் ஈசனை முதல்ல தரிசனம் செய்துட்டு வாங்க. மாலையில் குளித்து உலர்ந்த ஆடைகளை அணிந்து நெற்றியில் நல்ல திருநீர் பூசிட்டு கையில் ருத்ராட்ச மாலையோட சிவ அர்ச்சனைக்கு என்னென்ன பொருட்களை உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. சிவன் கோயிலில் போய் ஏற்பாடுகள்லாம் செய்யலாம். கோவிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சிவராத்திரினா 4 காலங்கள்லையும் பூஜைகள் செய்வாங்க. அந்த 4 கால பூஜைகளை நீங்கள் கண்டு சிவனை வணங்கி இரவு முழுவதும் கண் விழித்திருக்கணும். அவசியம் 4 கால பூஜையும் பார்க்கணும். அப்படி இல்லைனா கூட கடைசி கால பூஜையாவது பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். சிவராத்திரியில் விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர், பால், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு அன்னதானம் எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் தான் விரதத்தை நிறைவு செய்யணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். விரதத்தன்னைக்கு கண் விழித்த மறுநாள் பார்த்திங்கன்னா பகல் பொழுதில் கட்டாயம் தூங்கக்கூடாது. சிவபுராணம் படிக்கலாம், இல்லைனா கேட்கலாம். அப்படி தான் உங்களுடைய நாட்களை நீங்கள் கடந்து வரணும். சிவராத்திரி தினத்தன்னைக்கு முழுமையான உபவாசத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா எம்பெருமான் வாழ்நாள் முழுவதும் உங்களை காப்பாற்றுவார். அதாவது காப்பாற்றுறது மட்டும் கிடையாது, மகிழ்ச்சியை கொடுப்பார், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார். இதுதான் ஐதீகம். இதனால தான் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரி எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவங்க சிவகதி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவகதி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து சிவராத்திரியில் விரதம் இருப்பாங்க. அத்தோடு அவங்க பார்த்திங்கன்னா 7 தலைமுறைகளுக்கும் அவங்க அடைந்திருக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களும் அவங்களுக்கும் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். நம்முடைய கர்மாக்களை அழிக்கணும், நம்மளுடைய பாவங்களை அழிக்கணும், இறைவனை போய் நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரே வழி மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறது தான். அளவில்லாத நன்மைகள் தரக்கூடிய இந்த விரதத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய அருளும் மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலனும் முழுமையாக பெறுவதற்கு இதுதான் சிறந்த வழி. இந்த வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளாசி கிடைக்கும். ஏன்னா மனிதன் அப்படின்றவரை ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இறைவனை பரமாத்மா அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ பரமாத்மாவான இறைவனை அடையணும் அப்படின்னா சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில வழிமுறைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க, வகுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, எளிமையானது அப்படின்னா இந்த சிவராத்திரி விரதம் தான். இறைவனை அடையிறது மட்டும் இல்லாமல் நம்ம செய்த வழிபாட்டுக்கான முழுமையான பலன்களையும் பெற முடியும்னா அது இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும் பொழுது மட்டும்தான். எம்பெருமான் ஈசனை மனசார நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்நாளில் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து போயிடும்.
மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான நாள். இந்த நாளில் நீங்கள் பக்தியோட சிவசிந்தனையோட சிவனை வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமுமே இந்த நாளில் செய்கிறது பல மடங்கு உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். இந்த நாள் முழுக்க நீங்கள் கண் விழித்து வழிபாடு செய்யணுமா, உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டுமா, இரவு முழுவதும் சிவமந்திரங்கள் சொல்லணுமா, சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணுமா, சிவ பூஜையில் தான் ஈடுபடணுமா, இதெல்லாம் செஞ்சால் தான் மகா சிவராத்திரி விரதம் இருந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதுக்கான விளக்கங்களை தான் நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிவராத்திரிக்கான பலன்களை உங்களால் அடைய முடியும். ஏன்னா பரம்பொருளான சிவபெருமானுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிது. ஏன்னா அவருக்கு தேவையானது உண்மையான பக்தி, உறுதியான நம்பிக்கை. இது ரெண்டும் இருந்தால் சிவனை நிச்சயம் அடைய முடியும். சிவனை அடையிறதுக்குரிய எண்ணங்கள் இதுதான். நீங்கள் சின்ன அளவு முயற்சி செய்தாலுமே கூட சிவபெருமான் அவருடைய அருளை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் நம்பிக்கையோடு விரதம் இருங்க. உங்களுடைய வேண்டுதல்களை சிவனுடைய பாதத்தில் வைங்க, நிச்சயம் வந்து நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கையோட ஓம் நமச்சிவாய் அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டினுடைய 2ஆம் மாதமான பிப்ரவரி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க இருக்குது. அதாவது இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய கடினமான உழைப்புகளுக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இங்கே எந்த ஒரு இடத்துல வேலை செய்தாலும் சவால்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய சவால்களை சந்தித்தாலுமே கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா இறுதியில் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நிதானத்தோடு கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் முதல்ல ஏற்படக்கூடிய தடைகளையோ தாமதங்களையோ கஷ்டங்களையோ பொருட்படுத்தாதீங்க. தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளுமே வந்து மாறக்கூடியது தான். அதே போல் நிதிநிலை அப்படின்றதும் ரொம்ப திருப்திகரமாக வந்து இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகக்கூடிய தேவையில்லாத கோபங்கள் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க பொறுமையாக இருக்கணும். பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணியிடத்தில் உயர்வு கிடைக்கும். வருமானம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ முக்கியமாக அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா கடினமான உழைப்புகளானது கொடுக்கணும். கடின உழைப்புகள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிர்வாகத்தினுடைய நல்ல பேரை நீங்கள் வந்து எடுக்க முடியும். நல்ல மதிப்பு வந்து கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருக்கலாம். தொழில் வந்து பெருசாக போகாமல் இருக்கலாம். நல்ல லாபங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. முன்னாடி வந்து செய்யலை அப்படின்னாலுமே கூட பின்னாடி உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நிதிநிலை அப்படிங்கிறது மேம்படணும் அப்படின்னா அதற்குரிய வழிகளை செய்யணும், திட்டங்களை தீட்டணும். புதிய வருமானத்திற்கான வழிகள் நிறைய கிடைக்கும். இருந்தாலும் தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகள்லாம் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. குடும்பம், காதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. ஏன்னா குடும்பத்துக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். காதலிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வுகளானது கிடைக்கும். மற்ற வகையில் எல்லாம் நல்லா இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இந்த மன அழுத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மன அழுத்தம் தான். அதனால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ அதெல்லாம் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க. பாட்டு கேட்குறது ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமானவங்களோட பேசுகிறது, அவங்களோட பொழுதுகளை கழிக்கிறது, இது எல்லாமே வந்து அவங்களுடைய மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்களை செய்யுங்க. குறிப்பாக யோகா செய்யலாம், தியானம் செய்யலாம். இதெல்லாம் வந்து இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்கிறது பிடிக்கும், கோவிலுக்கு போகிறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் கிடைக்கும். ஸோ நிதானமாக நிச்சயம் இருக்கணும். ஏன்னா 2வது இடத்துல கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. கிரகங்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துடும். அதனால் பேச்சில் வந்து நீங்கள் நிதானத்தை வந்து கடைப்பிடிச்சிக்கோங்க. இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால கவலைப்படாதீங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா செவ்வாய் வேறு மகரத்தில் தான் வந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ கடினமான உழைப்புக்கான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் தைரியமாக வந்து இருங்க. எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும்.
இந்த காலகட்டங்களில் பிப்ரவரி மாதம், அதாவது சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலோட இணைந்திருங்க. ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடுகள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சனி பகவானுடைய ஆசிகள் இருக்கிறதுனால தொடர்ந்து சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு செல்வாக்குகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும். என்னதான் உங்களுக்கு அலைச்சல் பிரச்சனை எல்லாம் இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இருங்க. உங்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் நடக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ ஏற்றம் நிறைந்த காலகட்டம் தான். அதனால் இந்த காலகட்டங்களில் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க தயாராக இருங்க. இந்த வீடியோ பதிவு போல் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.